வணக்கம் அண்ட் வெல்கம் டு வணக்கம் நண்பா யூடியூப் சேனல். ஸோ இந்த கிளாஸில் வேரியபிள் அண்டு எஸ்விஜி ஃபாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஆக்சுவலாக இந்த கிளாஸ் வந்துட்டு ரொம்ப சிம்பிளான கிளாஸ் தான். இது வந்துட்டு ரொம்ப பெரிய யூசேஜ் இல்லை, பட் இது ஒரு தனியாக இது வந்துட்டு ஒரு இதாக வந்துட்டு நான் லேர்ன் பண்ணேன். ஸோ இது டிஃப்ரென்ஷியேட் மட்டும் சொல்கிறேன். அது கூட வந்துட்டு இதில் இந்த சாஃப்ட்வேரில் ப்ராப்பராக வரல. ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா 2022 ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணது எல்லாமே 17 ஒர்க் பண்ணேன். ஸோ இந்த ஒரு கிளாஸ் மட்டும் 2022 ஓப்பன் பண்ணியிருக்கேன். எதனாலனா இது சொல்ல முடியும், அதாவது வேரியபிள்ங்கிறதும் எஸ்விஜிங்கிறதும் அந்த ஃபாண்ட்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் வந்துட்டு இதை நான் டூப்ளிகேட் எடுத்துகிட்டு கீழே வந்து சப்போஸ் வணக்கம் நண்பான்னு டைப் பண்ணியிருக்கேண்ணா. ஆல்ரெடி இருக்குது, இருந்தாலும் சும்மா டைப் பண்ணுறேன். ஸோ இந்த டைப் பண்ண ஃபாண்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கேரக்டரில் கிளிக் பண்ணால் இந்த மாதிரி நிறையா வரும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நோட் பண்ணிங்கன்னா ஓஓடிடிஓஓன்னு இருக்கும். அந்த இடத்துல மேலே வந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா விஏஆர்னு இருக்கும். உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, இந்த ஓஓஓன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்தால் இந்த மாதிரி எஸ்விஜின்னு போட்டால் அது எஸ்விஜி, விஏஆர்னு போட்டால் அது வேரியபிள். ஸோ இந்த எஸ்விஜி அண்ட் வேரியபிள் இந்த டிஃப்ரென்ஸ் தான் வந்துட்டு இந்த கிளாஸில் வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நான் அதில் வந்துட்டு விஏஆருங்கிறத எதை ஒன்று செலக்ட் பண்ணுறேன். இப்போ இதை வந்துட்டு இப்போது நான் விஏஆர்னு செலக்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்துட்டு உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இருக்காது, வேரியபிள் ஃபாண்ட்டுன்னு சொல்லிட்டு. அதை கிளிக் பண்ணால் நம்மளுக்கு இந்த மாதிரியான லைன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த லைன்ஸை வந்துட்டு இழுக்கிறது மூலமாக என்ன ஆகும்னா நம்மளுக்கு லைவாக வந்துட்டு அது பெருசாகும். பாருங்கள், இங்கே பாருங்கள் சின்னதாகுது. நான் ஜூம் பண்ணி வச்சுக்கிறேன் இருங்க. இந்த லைன்ஸ் வந்துட்டு இப்போ இந்த ஷேப்பில் இருக்கா, இதை நம்ம அப்படியே பெருசு பண்ணும் போது அந்த எழுத்தே பெருசாகுது பார்த்தீங்களா. அதே மாதிரி வித்து அந்த தூரம் அதை அப்படியே கம்மி பண்ணலாம். ஆக்சுவலாக இது நம்ம பண்ணுவோம், மேனுவலாக பண்ணுவோம். இந்த மாதிரி இந்த ஹைட்டு, இது ஷேப்பு, அப்புறம் இந்த தூரம் இதெல்லாம் வச்சு பண்ணுவோம். பட் வேல்யூவாக வச்சு டைப் பண்ணும் போது உங்களுக்கு டைம் ஆகும், இல்லை ட்ராப் டவுன் கிளிக் பண்ணி பண்ணும் போது உங்களுக்கு டைம் ஆகும். பட் இந்த மாதிரி வேரியபிளை வச்சு நீங்கள் அக்யூரேட்டாக நீங்கள் பாயிண்ட்டை வச்சு நவுத்துறது மூலமாக அக்யூரேட்டாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஆப்ஷன் வந்துட்டு எந்தெந்த கேரக்டர்லலாம் இங்கே விஏஆர் போட்டு விஏஆர் அப்படின்னு இருக்குதோ அதில் மட்டும்தாங்க அது வேலை செய்யும். வேறு எல்லாத்துலேயும் அது வேலை செய்யாது. ஸோ அது ஒன்று மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு பெருசாகவும் இந்த மாதிரி சைஸை தூரத்தை கம்மி பண்ணுறதுக்கும் எல்லாத்துக்கும் உதவுது. ஸோ இதுதான் விஏஆருங்கிறது. அந்த விஏஆருங்கிற ஃபாண்ட் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வரும், இல்லைன்னா வராது. ஸோ இதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா நிறையா வச்சுருப்பாங்க. அந்த டிஃப்ரென்ஷியேட்டை மைனூட்டாக உங்களுக்கு அது பண்ணி காட்டும். இதுதான் வேரியபிள். அடுத்தது எஸ்விஜி ஃபாண்ட்டுன்னு சொல்கிறாங்க. எஸ்விஜி ஃபாண்ட்டு வந்துட்டு இப்போ நான் இதே செலக்ட் பண்ணிக்கிறேன். அந்த ட்ராப் டவுன் லிஸ்ட்டு போனீங்கன்னா இங்கே பாருங்கள் எஸ்விஜின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிக்சர்ஸ்லாம் இருக்குது. எனக்கு இங்கே ஃபாண்ட் சப்போர்ட் ஆகலை, ஏன்னா நான் அதை டவுன்லோட் பண்ணலை. ஸோ இங்கே மட்டும் ஷோ ஆகுது. இந்த மாதிரி இருக்கிறத கிளிக் பண்ணும் போது உங்களுக்கு எல்லாமே அந்த பிக்சர்ஸ் மாதிரி வரும் நீங்கள் டைப் பண்ணுறது. இல்லைனா வேறு ஒன்று இருக்கும், அதை நான் பண்ணி காட்டுறேன் இருங்க. அது சிம்பிளாக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்குது. இது வந்துட்டு நீங்கள் டைப்பில் போயிட்டு கிளிப்ஸ்னு இருக்கும், இதை மைண்டில் வச்சுக்கோங்க. டைப்பில் போயிட்டு கிளிப்ஸ்ன்னு இருக்கும். கிளிப்ஸு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இங்கே வந்துடும். இதுக்கப்புறம் நீங்கள் இங்கே வந்துட்டு செலக்ட் பண்ணிட்டு இப்போ வந்துட்டு வணக்கம் அப்படின்னு நான் டைப் பண்ணால் எனக்கு வந்துட்டு இங்கே இந்த மாதிரி வந்திருக்கு பாருங்கள். வீல வந்து ஃபேஸ்புக் வந்திருக்கு. எதனால் வீல ஃபேஸ்புக் வந்திருக்கு? ஃபேஸ்புக் இங்கே எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். இங்கே இருக்குதா? ஸோ இதோட இது பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு கோடு இருக்கும். இப்போ பாருங்களேன், இதை நான் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன், இதை ஹோல் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை இங்கே நான் கிளிக் பண்ணாமல் வி அழுத்துறேன். இங்கே பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள் வி அழுத்தினா இது வருது. ஏன்னா இதுக்கு ஒரு ஃபாண்ட் இருக்கும், அதுக்கு ஒரு கோடு இருக்குது U+0064. அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அதுக்கு எது மாதிரி பிக்சர்ஸை உருவாக்கலாம். அந்த பிக்சர்ஸை உருவாகிறது மூலமாக உங்களுக்கு சில இது கிடைக்கும். சப்போஸ் இதெல்லாம் கலரில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஒன்று காட்டினேன்ல, அதை நான் டவுன்லோட் பண்ணல. ஸோ அந்த கோடு வந்துட்டு உங்களுக்கு தெரியணும்.
சரி, ஓகே. இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறத நீங்கள் இதை வந்துட்டு யூஸ் கூட பண்ணிக்கலாம். எப்படி யூஸ் பண்ணலான்னா, இந்த மாதிரி இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் இருக்கிறது தனித்தனியாக உங்களுக்கு வேணும்னு வச்சுக்கோங்களேன். ரைட் சைடில் கீழே பார்த்தீங்கன்னா குயிக் ஆக்ஷன் ஒன்று இருக்கும், அப்படி இல்லைனா விண்டோவில் இருக்கும். அதில் வந்துட்டு கிரியேட் அவுட்லைன் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது அப்படியே மாறி இந்த இடத்துல ஆப்ஷன்ஸ் மாறிடும். அன்குரூப் ஆப்ஷன் வந்துடும் அதே குயிக் ஆக்ஷனில். அன்குரூப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த அவுட்லைனை பிரித்து கொடுத்துரும். வெளியே ஒரு கிளிக் பண்ணிவிட்டு திரும்ப அது மேலே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு தெரிஞ்சிடும் எல்லாமே தனித்தனியாக நம்மளுக்கு கிடச்சிருச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாச்சும் எடுத்து டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு பண்ணலாம். ஓகே, ஸோ இதுதாங்க. நான் வந்துட்டு இந்த செலக்ட் பண்ணது எஸ்விஜின்னு தெரில, பட் ஆனால் எஸ்விஜின்னு இங்கே உங்களுக்கு எழுதியிருக்கும். ஸோ இந்த இது அங்கே என்கிட்ட இல்லாதனால நான் அது நார்மல். ஸோ இப்போ பாருங்களேன் வந்துருச்சு. நான் முன்ன வரல, இப்போ வந்துருச்சு. ஸோ இதுதான் எஸ்விஜி. நம்ம வந்துட்டு எஸ்விஜியில் நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் டைப் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. பெருசு பண்ணிக்கிறேன். ஸோ இதை நம்ம டைப் பண்ணும்போது இந்த மாதிரி வருது. சப்போஸ் இதை வந்துட்டு எடுத்துட்டு ஏபிசிடி அப்படின்னு டைப் பண்ணால் எனக்கு வந்து அது வரல. ஏன் வரலன்னா எனக்கு இங்கே நான் கிளிக் பண்ணால் தான் வரும். சில டைம் வந்துட்டு டபுள் கிளிக் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது தான் நம்மளுக்கு வரும். எதுனாலனா அது வந்து அதோட கோடு அப்படி இருக்கும். இப்போ 1 2 3க்கான கோடு வந்து கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. அது வந்துட்டு நம்ம டைப் பண்ணும் போதே வந்துருச்சு. அது வந்து நம்ம டைப் பண்ணும் போதே 1 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணால் வந்துருச்சு. அப்படி இல்லை இந்த இது வரணுன்னா அது எப்படி செட் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு இப்போ இதில் இருக்கிற கேரக்டர்லாம் இருக்குல்ல, நீங்கள் இதெல்லாம் வந்துட்டு வாட்ஸ்அப்பில் மாதிரியே ஜஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இமேஜுக்கோசரம் நீங்கள் போய் ஆன்லைனில் போயிட்டு டவுன்லோட் பண்ணிட்டு தேவையில்ல. இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி பெருசு பண்ணிட்டு இந்த இடத்துல நான் சொன்ன மாதிரி கிரியேட் அவுட்லைனுக்கு செலக்ட் பண்ணிட்டு அன்குரூப் செலக்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்துட்டு இது எல்லாமே தூக்கி வச்சுக்கலாம். பார்த்தீங்களா இதுதான் எஸ்விஜி. இவ்வளோ வச்சுருக்காங்க பாருங்கள், எவ்வளோ போகுது பாருங்கள். வாட்ஸ்அப்பில் இருக்கிறத விட அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி லேட்டஸ்ட் வெர்ஷன், அதாவது 2018 தான் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டிஃப்ரென்ஸை சொல்கிறதுக்கு தான் இந்த கிளாஸில் வந்துட்டு நான் சொல்லியிருக்கேன் வேரியபிள் அண்டு எஸ்விஜி ஃபாண்ட்டுன்னு. ஆக்சுவலாக எஸ்விஜிங்கிறதுக்கு இன்னொரு பெரிய ஒரு எக்ஸ்ப்ளனேஷனே இருக்குது. ஸோ இதில் எஸ்விஜிங்கிறது வேறு. அதே நீங்கள் சேவ் பண்ணுற ஃபைலை எஸ்விஜியாக சேவ் பண்ணும் போது அது என்னத்துக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து வெப்சைட்டில் வந்துட்டு அப்லோட் பண்ணும் போது எவ்வளோ தான் வந்துட்டு வெப்சைட் இப்படி ஸ்க்ரோல் பண்ணி ஜூம் பண்ணாலும் அது பிக்சல் உடையாது. அது அதுக்கேற்ற மாதிரி ஸ்கேலிங் ஆகும். அது ஒரு எஸ்விஜி இருக்குது, அது நம்ம ஃப்யூச்சரில் பார்க்கலாம். ஸோ இந்த கிளாஸில் நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணது வேரியபிளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை அப்படியே சைஸை மாற்றலாம். அந்த வியை பெருசாக்கலாம், ஏவை பெருசாக்கலாம். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுறது மூலமாக நீங்கள் இந்த மாதிரி பெருசாக்கிக்கலாம், வித்து கம்மி பண்ணிக்கலாம். அப்புறம் இது ஸ்லைடாக இந்த மாதிரி இட்டாலிக் கூட நவுத்திக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயம் வந்துட்டு உங்களுக்கு வேரியபிள் இருந்துச்சுன்னா, இந்த இடத்துல VARனு இருந்துச்சுன்னா, SVGன்னு இருந்துச்சுன்னா இந்த மாதிரியான பிக்சர்ஸ்லாம் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது எங்கன்னா டைப்ஸில் கிளிப்ஸில் இருக்கும். ஸோ நீங்கள் பண்ணி பாருங்கோ. இதுதான் இந்த கிளாஸில் சொல்ல வேண்டிய டிஃப்ரென்ஸ். ஸோ இதை நான் க்ரீன் கலரில் மாற்றாமையே முடிச்சிட்டேன், அதனால் எல்லோ கலராக மாற்றிடலாம். அடுத்தது டச் டைப் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.